என் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்களோட சேர்ந்த ஒருவன் என்ற அடிப்படையில் உங்களை மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். எங்களுடைய ஈமான பலப்படுத்துறதுக்கு மஸ்ஜிதோடு தொடர்பாக வேண்டும், உலமாக்களோடு தொடர்பாக இருந்து மார்க்க அறிவு வளர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பொருளாதாரத்தை அது இஸ்லாமிய அடிப்படையில மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய மாஷரத் அது இஸ்லாமிய அல்ஹம்துலில்லாஹ் விழுமியங்களை, அந்த வழிகாட்டல்களை, அந்த அடிப்படைகளை பேணி இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மகுடமாக இருக்கிறது தான் மனிதனுடைய அஹ்லாக். அந்த அஹ்லாக் கெட்டுச்சுண்டா உலகமே கெட்டு போகும். அதுக்குதான் குர்ஆன்ல அல்லாஹ் நபி அவர்களை இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான அஹ்லாக்கோட, பண்போட, விட்டு கொடுப்போட, தூய தன்மையோட, மன்னிப்பு தயார தன்மையோட அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மஸ்ஜிதும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகளை புரிந்து அவர்கள் எந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்கள். எங்களுடைய பெண் சமூகம் அது விடுபடக்கூடிய சமூகம் அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹின்னஹு ஹயாத்தன் தய்யிபா. இந்த ஹயாத்தன் தய்யிபா என்ற சுவிட்சமான நிம்மதியான வாழ்க்கை வர வேண்டும் என்றால் தாயும் சகோதரியும் மனைவியும் அதே நேரத்தில் அந்த 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 மகளும் சேர்ந்து பயணிக்க வேண்டும். ஓ மகளே என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னதே, அல்லாஹு அக்பர், ஃபாத்திமா லா யபகா அலா வஜ்ஹில் அர்தி பைத் மதரின் வலா வபரின் இல்லா அத்கலல் இஸ்லாம் பிதில் தலீலின் பிஇஸ் அஸீஸின். ஒரு காலம் வரப்போகிறது, அன்பு தகப்பனே, உங்களுக்கு இந்த அட்டகாசத்தை செய்து ஒட்டக குடலை கொண்டு நீங்கள் சஜிதாவில் இருக்கும் பொழுது போட்டுவிட்டு கைத்தட்டி ரசிக்கிறார்களே இந்த மக்கள் என்று சொன்ன நேரம் நபி அவர்கள் பத்வா செய்யவில்லை. தாயிஃப் மக்களுக்கு துவா செய்ததை போன்றே இந்த மக்களுக்கும் நபி அவர்கள் துவா செஞ்சு தன்னுடைய மகளுக்கு சொன்ன ஆறுதலை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடைசி நேரத்தில் கண்டுவிட்டு ஒரு வார்த்தை கேட்டார்கள், கைஃப தாபத் அன்ஃபுசுகும் அன் தஹ்சுத் துராப அலா கப்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட மனம் எப்படி நாடியதை என்னுடைய அன்பு தந்தையின் அந்த மண்ணறையில் நீங்கள் மண் எடுத்து வைத்தீர்களே. அவர்கள் சொன்னார்கள், சுப்பத் அலைய மசாஇபுன் லவ் அன்னஹா சுப்பத் அலல் அய்யாமி சிர்ன லயாலியா மாதா அலா மன் ஷம்ம துர்பத் அஹ்மதி அல்லாஹ் யஷும்மத ஸமானி கவாலியா. எனக்கு வந்த இந்த சோதனை என்ற தகப்பனுடைய பிரிவு, தாயை பிரிந்து விட்டேன், சகோதரிகளை பிரிந்து விட்டேன், என்ற சகோதரிகளை பிரிந்து விட்டேன், எல்லாரையும் பிரிந்துச்சு. எனக்கு உள்ளதை ஒரு தகப்பன் என்றே அந்த பாசமாக இருக்கும் பொழுது இன்று நீங்களும் என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களே என்ற அந்த சோகத்தில், இந்த சோதனை அது பகலின் மீது போட்டிருந்தால் பகல் இரவு இருளாக மாறி இருக்கும் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் அந்த மண்ணுடைய அந்த அந்த நறுமணத்தை நுகர்ந்தார்களோ அவர்களுக்கு உலகத்தில் எந்த நறுமணமும் நறுமணமா இருக்க மாட்டாங்க. அதனால் நாங்க நீங்க எல்லோரும் ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக இந்த நாட்டில் சகவாழ்வு கட்டியெழுப்போனும். சகவாழ்வு என்பது எம்மதமும் சம்மதம் என்பது அல்ல. எங்கட தீன் எங்களுக்கு, உங்களோட தீன் உங்களுக்கு, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களோட மார்க்கத்தை நாங்க திட்ட மாட்டோம், எங்களோட மார்க்கத்துக்கு வாங்கன்னு பலவந்தப்படுத்த மாட்டோம். உங்களோட கோவில், உங்களோட பன்சிலைக்கு வந்தாலும் எங்களோட நிலைப்பாட சொல்லுவதற்கு வருமே தவிர நாங்கள் நீங்களும் ஒன்றுதான் என்று கலந்து கரைந்து போக மாட்டோம் என்ற தெளிவான வழிகாட்டல்களை புரிந்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த நாட்டில் மிக நன்றி செலுத்தப்பட வேண்டிய 2 பேர், ஒருவர் இங்கு எங்களை விட்டு பிரிந்து விட்டார், அதுதான் ஹஜ்ரத் அப்துல்லா ஹஜ்ரத் அவர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். சென்ற வாரம் எங்களுடைய நண்பர் மௌலானா அப்துல் நாசிர் அவர்கள் அவருடைய அந்த காலத்துல ஜமியத்துல் உலமா உடைய செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது 2009 இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒற்றுமை பிரகடனம் எனக்கு முந்தி ஞாபகம் இருக்கிறது. இங்க மஸ்ஜிதில் அது தொங்கிக் கொண்டிருந்தது, அதை தொங்க விட்டிருந்தோம். அந்த பிரகடனம் இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்து. அதை 2006 குறையுடைய பிரகடனம், 2007 நபித்துவத்தின் இறுதி நபித்துவத்துடைய பிரகடனம், 2009 ஒற்றுமை பிரகடனம், வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த 3ம் இவர்களுடைய இந்த எங்களை விட்டு பிரிந்த உயிர் வாழக்கூடிய இவர்களுடைய காலத்தில் வெளியான 3 பிரகடனங்கள். 2012 வெளியான பிரகடனம் தான் அது சகவாழ்வுடைய பிரகடனம். 2015 வந்த 2 பிரகடனங்கள் தீவிரவாதம் வேண்டாம் என்ற மனாக்கிபு சஹாபா. இந்த நாட்டுக்கு நாங்க இந்த நாட்டுடைய செக்ரட்டரிகளுக்கும் இந்த நாட்டுடைய டிஃபென்ஸுக்கும்
நேஷனல் செக்யூரிட்டிக்கும் 2015 அறிவித்து விட்டோம். ISS-க்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சஹாபாக்களை மதிச்ச ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படைகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்று பற்றி ஒரு உம்மத்தாக வாழ அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக.